கதை கேட்கும் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். புதிய ஒரு கதை மூலமாக உங்களை நான் இப்பொழுது சந்திக்கிறேன். புதிதாக திருமணம் முடிந்த ஒரு தம்பதியினர் ஒரு வீட்டில் வசித்து வந்தார்கள். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. 9 மணி இருக்கும். பக்கத்து வீட்டில் வசிக்கும் ஒரு சிறுவன் அந்த மாப்பிள்ளையிடம் ஒரு கவரை கொண்டு வந்து கொடுத்து அவரிடம் சொன்னான், ஒரு காரில் வந்த சார் ஒருவர் இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் என்று சொல்லிவிட்டு அந்த பையன் கவரை கொடுத்துவிட்டு போய்விட்டான். இவன் நினைத்தான், ஒருவேளை தனது மனைவிக்கு தெரிந்த ஒரு சாரா இருக்குமோ என்று நினைத்து மனைவியிடம் கூப்பிட்டு கேட்டான். அவளும், எனக்கு அப்படி தெரியவில்லையே, சரி உள்ள என்னதான் இருக்குன்னு பாருங்களேன் என்று சொன்னாள். அதில் அந்த ஊரில் இருந்த ஒரு ஏசி திரையரங்கில் புதிய படத்துக்கான 300 ரூபாய்க்கான 2 டிக்கெட்டுகள் இணைக்கப்பட்டிருந்தன. மேலும் இதை அனுப்பியவர் யார் என்று கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம் என்றொரு குறிப்பும் இருந்தது. தம்பதிகள் இருவரும் எவ்வளவோ சிந்தித்து அவர்களால் யார் அந்த சார் என்று கண்டுபிடிக்க முடியவே இல்லை. இருந்தாலும் இலவசமாக டிக்கெட் வந்திருக்கிறது, அந்த டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு அந்த திரைப்படத்தை அந்த குறிப்பிட்ட நாளில் பார்க்க சென்றார்கள். பார்த்துவிட்டு ஒரு இரவு 12 மணிக்கு வீட்டுக்கு திரும்பினார்கள். வீட்டை திறந்து பார்த்தவர்களுக்கு ஒரே அதிர்ச்சி. வீட்டில் இருந்த விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. வீட்டில் ஒரு கடிதமும் இருந்தது. அதில், என்ன படம் சூப்பரா, மீண்டும் சந்திப்போம் என்று எழுதியிருந்தது. இப்பொழுதுதான் அவர்களுடைய தேடலுக்கு ஒரு பதில் கிடைத்தது. ஐயோ, களவாணி பயலாவன் என்று அவர்கள் நினைத்தார்கள். இந்த பிரபஞ்சத்தில் உங்க மத்தியில் இந்த உசுரை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? போனில் பரிசு விழுந்திருக்கிறது என்று சொல்வார்கள். இந்த ரூபாய் நோட்டு இருந்தால் இத்தனை லட்சம் என்று சொல்வார்கள். ஏடிஎம் பின் நம்பர் கேட்பார்கள். நாங்கள் இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் என்று சொல்வார்கள். ஏமாந்து விடாதீர்கள். இலவசம் யார் கொடுத்தாலும் அது கொள்ளையடிப்பதற்காகத்தான். உலகில் இலவசம் என்று எதுவுமே இல்லை. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? கதை எப்படி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.